கரூர்ல 41 உயிர் போச்சு. அதை பத்தி விஜய் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்? 72 நாட்களாக வெளியே வரவில்லை. அவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேத்து தஞ்சாவூர்ல இப்போ திமுக மாநாடு ஒண்ணு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுல இந்த கொடி கம்பெல்லாம் நடுவாங்கல்ல. அதை நடுறதே பாத்தீங்கன்னா இரும்பு கம்பிய ட்ரில்லிங் போட்டு தார் ரோடுகள், நேஷனல் ஹைவேஸ் எல்லாத்துலயும் ட்ரில் போட்டு அதுக்குள்ள அந்த பைப்பை சொருகி கொடியை பறக்க விட்டு தான் இவங்க வந்து மாநாடுகள் நடத்துறாங்க. இது மற்ற கட்சிகளுக்கு அனுமதி கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுகவும் திமுகவும் அதெல்லாம் பாரபட்சம் இல்லாம செய்யும். அதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா மாநாடுகளையும். இதுல பேனர் கட்டுறன் ஏறி, இல்லைன்னா வந்து அதுக்கு மாலை போடுறன் ஏறி, இல்லைன்னா கொடி கட்டுறன் ஏறி நிறைய பேர் நிறைய மாநாடுகள்ல வந்து இறந்துருக்காங்க. அந்த மாதிரி தஞ்சாவூர்ல இப்போ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இந்த மாதிரி கொடி கம்பம் வச்சுக்கிட்டு இருந்த 2 பேர் இறந்துருக்காங்க. இந்த தொழிலாளிகளுக்கு திமுக பதில் சொல்லுமா? இது முதல் முறை இல்ல. ஏற்கனவே திருச்சியில ஒரு முறை இந்த மாதிரி மாநாட்டுக்கு வந்து பேனர் கட்டன் ஏறி ஒரு பையன் கீழே வந்து இறந்தான். ஸோ இதுவுமே வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே உயிர் தான். கரூர்ல நடந்த 41 உயிருக்கும் விஜய் அவர்கள் என்ன அவரால் முடியுமோ அந்த அந்த ஒரு இரங்கலையும் அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சு அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அந்த குடும்பத்துக்கு நான் துணை நிற்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாத்துறாரு. ஆனா திமுக, அதிமுக இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வேலையினால் நடக்கக்கூடிய மரணங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஏராளம், எண்ணில் அடங்காதது. இதை ஒண்ணு சொன்னோம். மதுரை திருப்பரங்குன்றம்ல தன்னுடைய சொந்த டீ கடை வாசல்ல நின்று மது அருந்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை தட்டி கேட்ட அதிமுகவுடைய நிர்வாகி ஒருத்தர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்படி ஒரு கொடூரம் இங்க நடக்குது. இதை பத்தியும் பெருசா யாரும் பேசல. எல்லோரும் எந்த பக்கமா திரும்பி நிக்கிறாங்க அப்படின்னா, விஜய் இதை பண்ணிட்டாரா, விஜய் இதுக்கு பேசிட்டாரா, விஜய் அப்படி பண்ணிட்டாரா, விஜய் வெளியே வந்தாரா? நீங்க எப்போ வெளியே வர போறீங்க? ஆட்சியில இருக்கிறவங்க எப்போ வெளியே வர போறீங்க? எப்போ கண்ணை திறந்து இந்த கொடுமைகள்லாம் பார்க்க போறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஆட்சி அலட்சியத்தினால, அதிகாரிகளோட அலட்சியத்தினால எக்கச்சக்கமான உயிர்கள் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கு. நம்ம கண்ணகி நகர்ல பார்த்தோம், ஒரு தூய்மை பணியாளர் அதிகாலையில மழை நேரத்துல கரண்ட் கம்பி அருந்து அந்த தண்ணியில ரோட்ல தேங்கி இருந்த தண்ணியில விழுந்து அந்த கரண்ட் கம்பினால ஷாக் அடிச்சு இறந்து போன ஒரு பெண் தூய்மை பணியாளர் நம்ம பார்த்தோம். இது எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய அலட்சியம். அந்த சாலையில தண்ணி தேங்குற மாதிரி அதை விட்டு வச்சிருந்த மாநகராட்சியோட அலட்சியம். இது எல்லாமே வருது. அடுத்து இதே பத்திரிகை துறையை சார்ந்த ஒரு நிருபர் ஒருத்தர், 28 வயதுன்னு நினைக்கிறேன், இளம் நிருபர். அவர் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது சாலையில பள்ளம் தோண்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த பள்ளத்துல கம்பிகள் அப்படியே நிற்கும் இல்லையா, அவத்தான இல்லை, அதுல வழுக்கி அதுக்குள்ள விழுந்து அதுல வந்து உயிர் விட்டுருக்காரு. மதுரை வாயில்ல சாலையில ஒரு சாக்கடை ஓபன் பண்ணி வச்சிருந்தேன், அந்த சாக்கடைக்குள்ளார கர்ப்பிணி பெண் ஒருத்தர் வந்து உயிரிழந்தாங்க. இப்போ ஜனவரி 1ஆம் தேதி வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த 4 வயது சிறுவன், ஒரு குழந்தை, அது பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்துல விழுந்து இறந்திருக்கு. 20 லட்ச ரூபாய் நஷ்ட நாமக்கல் மாநகராட்சி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம். பேருந்து போக்குவரத்து துறை அப்படின்றது ரொம்ப நஷ்டத்துல இயங்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய தரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த மாதம் நம்ம பார்த்தோம், திருச்சியில இருந்து சென்னை நோக்கி வந்துகிட்டு இருந்த அரசு பேருந்து டயர் வெடித்து எதிரில் வந்த 2 கார்கள் மேலே ஏறி 9 பேர் உயிரிழந்தாங்க. தரமற்ற டயர்களை போட்டு இந்த பேருந்து போக்குவரத்து துறையை நடத்தக்கூடிய அரசு அதுக்கு எந்த பொறுப்பும் ஏற்றுக்கல. 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். இந்த நிவாரணம்லாம் எதுக்குங்க? என் குடும்பமே போச்சுங்கன்னு ஒருத்தர் உட்காந்து அங்க கதறாரு. அந்த கதறல் சத்தம்லாம் உங்க காதுக்கு கேட்கலையா? இந்த அலட்சியங்களால போன உயிர்கள் ஏராளம். ஏர் ஷோ சென்னையில் நடந்தது, உலக சாதனையில் இடம் முடிக்க போகுது. எல்லோரும் வாங்க வாங்க வாங்கன்னு அரசே கூவி கூப்பிட்டதுல அந்த ஏர் ஷோவுக்கு. மெரினா நடத்த போறோம், இவ்வளவு பேர் கண்டு கழிச்ச ஒரு ஏர் ஷோவா இருக்கணும், உலக சாதனையில் இடம்பெற போகுது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யாம, தண்ணீர் வசதிகள் செய்யாம, இருக்கக்கூடியவர்கள் எவாக்குவேட் ஆக முடியாம பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்தி, நீங்க மட்டும் சொகுசா ஒரு வழியில வந்துட்டு அப்படியே விஐபி வழியிலே தப்பிச்சு போனீங்களே, 5 பேர் மூச்சு திணறி தண்ணீர் இல்லாம இறந்து போனாங்களே, அவர்களை பத்தி யாருமே எதுவுமே பேசல. இப்படி எண்ணில் அடங்காத துயரங்களை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு ஒருவர் நடத்திய நிகழ்ச்சியில பாதுகாப்பு குறைபாட்டால இறந்த உயிர்களை அவர் தலையில வந்து கொலைகாரர் பட்டம் கட்டக்கூடிய இவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொன்னா இவங்க காதுல கேட்காது. அப்படியே இந்த பக்கம் வந்தா தூத்துக்குடி, தன்னுடைய சொந்த மாநில மக்களை 13 பேரை விரட்டி தேடி குறி பார்த்து சுட்ட இந்த அரசு, அதை டிவில தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு முதலமைச்சர், இப்படிப்பட்டவர்களை அந்த சுட்ட அதிகாரிகளையோ இல்ல அதற்கு துணை புரிந்த காவலர்களையோ இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இரு அரசுகள்.
இந்த இரு அரசுகள் ஆணையமும் ஒன்று போட வேண்டியது, அவங்க அறிக்கைன்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த அறிக்கை மேல ஏறி உட்காந்துக்க வேண்டியது. அதுல என்ன இருக்கணும் வெளியே சொல்றது கிடையாது, அதுல நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது கிடையாது. இவர்கள் எதை பத்தி பேசுவாங்க? கரூருக்கு விஜய் போனாரா? அப்படியே தள்ளி இந்த பக்கம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு மரணம், 60க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க. அதற்கு முன்னாடி மரக்காணத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு மரணம். நீங்க கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அதுல சாராயம் குடிச்சு முதல்ல ஒரு இறப்பு நடக்குது. அந்த இறப்புக்கு வந்தவர்களும் சாராயம் குடிச்சு இறந்து போறாங்க. இவ்வளவு பேர் இறக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அரசு அதிகாரிகள் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. அது கள்ளச்சாராய மரணம் கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மறைமாற்றம் செஞ்சு, அப்பா கள்ளச்சாராயம் கிடையாது, அப்ப நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்த மிச்சத்தையும் எல்லாரும் குடிச்சிட்டு ஒரு ஊரே பிணங்கள் நிறுத்தப்படாத வீடுகளே இல்லாத அளவுக்கு அந்த ஊரே வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போய் ஒரு மரணம் நடந்தது. அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது அந்த சம்பவம் நடந்து. அந்த குடும்பங்களை இதுவரைக்கும் முதல்வர் போய் சந்திக்கல. தூத்துக்குடியில சுட்ட அந்த குடும்பங்களை அது இதுவரைக்கும் அன்றைக்கு இருந்த முதல்வர் போய் சந்திக்கல. ஆனா இவர்கள் எல்லாம் கேட்பது, விஜய் அவர்கள் கரூருக்கு போனாரா? அவர் கண்டிப்பாக கரூருக்கு போவார். அவர் ஆட்சியரில் ஏறினதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு குடும்ப வீட்டுக்கும் அவர் கண்டிப்பா போவார். அதற்கான வேலைகள்ல அவர் இறங்கி இருக்காரு. அவருடைய வைராகியம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சினிமா துறையில அவர் படாத அவமானம் கிடையாது, சந்திக்காத இன்னல்கள் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு உச்சத்துல நிக்கிறாரு. இந்த துறையிலையும் சாதாரணமா போயிட மாட்டார். அதுலயும் அவருக்கு விழுந்த அடி, இந்த கரூர் சம்பவம் வேற யாருக்கு இழப்போ இல்லையோ விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. கண்டிப்பா அதை கடந்து போயிடுவாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த தேர்தல்ல அவருக்கு உறுதுணையாக நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சேனை தயாரா இருக்கு. தாவேகா தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள், வயதானவர்கள், எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும், சாதி மனம் இந்த சாதிக்குள்ளதான் அவருக்கு ஓட்டு, இந்த மதத்துக்குள்ளதான் அவருக்கு ஓட்டுன்னா அவர் நம்மளால சுருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் பேராதரவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி விஜய் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். அவர் பின்னாடி நிக்கிறதுல, அவர் கரத்தை வந்து வலுப்படுத்துறதுல எந்த ஒரு அவமானமும் கிடையாது. என்னை நீங்கள் தற்குறின்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்னை நீங்க வேற ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல. ஸோ அவர் கூட நிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு இன்னலும் கிடையாது. இவ்வளவு இன்னல்கள் நான் சொன்னல, இந்த மக்கள் வந்து எவ்வளவு பேரு இந்த அதிகாரியோட அலட்சியங்களால உயிர் போகுது, இந்த அரசனுடைய கையாளாத தளத்தால உயிர் போகுதுன்னு, இது எதையுமே இந்த அரசுகள் கண்டுக்கிறதுனால அதை மறைக்குது. ஒவ்வொரு நாள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உயிர் போயிட்டு தான் இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நம்மளால கேள்வி கேட்கவும் முடியல. அதை வந்து கேள்வி கேட்கிற இடங்கள்ல அவங்க வந்து நிக்கிறது கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி வீடு வீடா நான் வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் மனு வாங்கினாரு. அந்த மனுக்கள் எல்லாம் 100 நாள்ல நான் வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டாரு. 100 நாள் கழிச்சு நிறைவேற்றினாங்களான்னு கேட்டால் அந்த பொட்டியும் காணும், பொட்டியை போட்டின சாவியும் காணும்ன்றாங்க. முதல் கையெழுத்து நீட்டுக்கு நாங்க போடுவோம், அந்த ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்புறம் போராடுவதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினாங்க. இப்படி எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் அப்படின்றத 2 கட்சிகளும், திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தெரிஞ்சு வச்சுதான் இந்த மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இதற்கு மேலே முட்டாள்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்கள் ரன்கேஆர்.